श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படும் அந்த தெய்வம் யார் என்பதை பார்ப்போம். இந்த தட்சிணாமூர்த்தி என்பவர் நம்முடைய சனாதன தர்மத்தில் ஞானத்தை அருள்கிற, ஞானத்தை எல்லாம் நிதியாக அருள்கிறவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட ஞான தெய்வமாக, ஞான கடவுளாக இருப்பவர் தான் தட்சிணாமூர்த்தி என்று சொல்றார். இப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தி ஞானத்தை அருள்றார் என்று சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லணும் என்றால், ஞானத்தோட அனைத்து வேதங்களின் ஞானத்தையும் அருள்கிறார். அந்த பரம்பிரம்மத்தோட தத்துவத்தையும் விளக்கி சொல்றார். அந்த ஓம்காரத்தின் அர்த்தத்தையும் எடுத்து சொல்றார். பலவிதமான கலைகளையும் எடுத்து சொல்றார். அதனால் ஞானத்தையும் ஞானத்துடன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் போதிக்கும் ஒரு குருவாகவே இந்த ஒரு தட்சிணாமூர்த்தி இருக்கார். அதனால்தான் தட்சிணாமூர்த்திக்கு குரு என்று இன்னொரு பேரும் வைக்கிறோம். அப்பேற்பட்ட குருவை தான் நம் குருவாக நம்ம வழிபடுறோம் என்று சொல்றான். ஒரு ஞானத்தை அருள்கிற ஒரு குரு, அவரை வேண்டி இப்போ பகவத்கீதையிலேயே கிருஷ்ணர் சொல்றாரு, தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்திதே ஞானம் ஞானினஹா தத்துவதர்ஷினஹா என்று சொல்றாரு. அதாவது ஒரு சரியான குருவை அணுக வேண்டும். அணுகிட்டு அந்த ஒரு குரு கிட்ட சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்ய வேண்டும். இப்படி அவரை நமஸ்கரித்து அவருக்கு செய்ய வேண்டிய சேவைகள் எல்லாம் செய்து, தொண்டுகள் எல்லாம் செய்து, அவரோட மனதை சந்தோஷப்படுத்தாமை நம்ம செஞ்சோம் என்றால், அவரை மனம் குளிர வைத்தோம் என்றால், அந்த ஒரு ஞானத்தை, நமக்கு எந்த ஒரு ஞானத்தை நம்ம தேடி அந்த ஒரு குரு கிட்ட போறோமோ அந்த ஒரு ஞானத்தை அவர் நமக்கு அருள்வார் என்று கிருஷ்ணர் நம்ம அர்ஜுனனை பார்த்து சொன்னார். அது போலவே இந்த ஒரு தட்சிணாமூர்த்தியை உபாசிப்பவர்கள், இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடுகிறவர்கள், அவர்களும் ஞானவான்களாக, அதாவது ஞானிகளாக இருப்பார்கள் என்றே சொல்றான். இப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தி மேல பல்வேறு ஸ்தோத்திரங்கள், பல்வேறு ஸ்லோகங்கள், மந்திரங்கள், வேதங்களில் பல பகுதிகள் இருந்தாலும் முக்கியமான இதுல ஒன்றாக இருப்பது தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் என்று ஆதிசங்கராச்சாரியார் இயற்றிய ஒரு ஸ்தோத்திரம் இருக்கான். இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் என்பதுல முக்கியமாக தட்சிணாமூர்த்தியை வணங்குற மாதிரி நம்மளோட ஆதிசங்கர சொன்னாலும், அந்த ஒரு ஒரு ஸ்லோகத்திலையும் நம்ம நல்லா ஊர்ந்து கவனித்தோம் என்றால், அதை ஒன்னொன்றையும் அனலைஸ் பண்ணோம் என்றால், அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தியும் நாமும் வேறல்ல, நமக்கும் அவருக்கும் இடையில் ஒற்றுமைதான் இருக்கே தவிர வேற்றுமை இல்லை. இந்த ஜீவன் யார், இந்த ஆத்மா யார், இந்த ஆத்மாவின் உண்மையான அடையாளம் என்ன, இது எங்கேருந்து வந்தது, எங்கே இருக்கு, எங்கே சென்று அடையும் ஆகிய அனைத்து விஷயங்களையும், அதாவது நம்ம சங்கராச்சாரியரின் அந்த அத்வைத சித்தாந்தத்தையே இந்த ஒரு ஸ்தோத்திரத்துல அடக்கியிருக்கார் என்று தான் சொல்லணும். ஒரே ஸ்தோத்திரத்தில் தட்சிணாமூர்த்தியையும் புகழ்கிறார், அதே நேரத்தில் இந்த ஆத்மாவின் அடையாளத்தையும், இந்த ஆத்மா எங்கேந்து வந்தது, எங்க இருக்கு, எங்க போறது, இந்த ஆத்மா உண்மையாவே எது என்று இந்த விஷயங்கள் எல்லாம், ஞான விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்றதுக்காக இந்த ஒரு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் என்பதை இயற்றியிருக்கார் நம்மளோட ஆதிசங்கராச்சாரியார். இப்படி இருக்கும் இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் முதலில் இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்குள்ள நேரடியாக போக மாட்டோம். அந்த ஸ்தோத்திரத்தின் தியான ஸ்லோகங்கள் என்று 7 ஸ்லோகங்கள் இருக்கு என்று சொல்றான். இந்த 7 ஸ்லோகங்களில் முதலில் நம்ம எந்த தட்சிணாமூர்த்தியை அந்த ஸ்தோத்திரத்தில் வழிபடுவோமோ அந்த தட்சிணாமூர்த்தியின் அந்த ஸ்வரூபத்தையும் அவரோட மகிமையையும் நம்ம மனதுக்கு நினைவூட்டுவதற்காக தான் இந்த ஒரு தியான ஸ்லோகங்கள் என்பது அமைந்திருக்கான். இந்த தியான ஸ்லோகங்களை சொல்லும் போது அந்த அர்த்தத்தை மனதில் வைத்து நம்ம சொல்லும் போது நிச்சயமாக அந்த தட்சிணாமூர்த்தியின் அந்த ஸ்வரூபம் நம்ம மனதில் வரும், அவரின் மகிமைகளும் நமக்கு வெளிப்படுமா மனதுக்குள்ள. அப்பேற்பட்ட அந்த தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டு அந்த ஒரு ஞானத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தை பக்தி ஸ்ரத்தையோடு பாராயணம் செய்தோம் என்றால் நமக்கு படித்த எந்த ஒரு விஷயம் மறக்காமல் இருக்கும், ஞாபக சக்தி கூடிவிடும். அதே நேரத்தில் கான்சென்ட்ரேஷன் பவர் என்று சொல்றாலே அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் பவரும் அதிகமாகும். இப்படி ஞானமும் அந்த மெமரி பவர், ஞாபக சக்தியும் கான்சென்ட்ரேஷன், இந்த மூன்றுமே அதிகரித்து அது நம்ம படிப்புக்கு தான் இருக்குமா என்று கேட்டால், நம்ம அனுதினமும் செய்யற சின்ன சின்ன வேலையிலும் நமக்கு ஞானம் என்பது முக்கியமாக இருக்கு. ஒரு விஷயம் செய்யணும் என்றால் அதன் அனுபவம் இருந்தால்தான் அதை சரிவர செய்ய முடியும். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும், ஏற்கனவே பெற்ற அனுபவத்தை சரியான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காகவும் அந்த ஒரு சக்தியை நமக்கு அந்த தட்சிணாமூர்த்தியை அருள்வார் என்றுதான் சொல்றார். அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தி மேல அவரை குறித்து, அவரை போற்றி நம்ம சங்கராச்சாரியார் இயற்றிய அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தின் ஸ்லோகங்களை நாளைய தினம் தொடங்கி நாம் அனுபவிக்க இருக்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.